என் அன்பார்ந்த சகோதரிகள், தோழிகள் மற்றும் தாய்மார்கள் அனைவருக்கும் என்னுடைய பெண்கள் தின வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். பெண்களாகிய நீங்க இல்லைனா இந்த உலகமே இயங்காது. எப்பயுமே தைரியமா இருங்க. உங்களுக்கு வர பிரச்சனைகளை தைரியமா எதிர்த்து போராடுங்க. ஹாப்பி உமன்ஸ் டே ஃபார் யூ ஆல். வணக்கம் சகோ, இன்னைக்கான சில சினிமா தகவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து டைரக்ஷனில் டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் டிராகன். இந்த படம் 100 கோடி ரூபாய் வசூல் கடந்தும் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக தியேட்டரில் ஓடிட்டு இருக்கு. சின்ன படமாக இருந்தாலும் பெரிய படமாக இருந்தாலும் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் ஒரு படம் நல்லா இருக்கு அப்படின்னா உடனே நம்ம சூப்பர் ஸ்டார் படம் பார்த்துட்டு மூவி டீமே நேரில் கூப்பிட்டு பாராட்டுவார். இப்போ டிராகன் படத்தை பார்த்துட்டு டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து, ஹீரோவை நடித்த டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன், ஏஜிஎஸ் அர்ச்சனா கல்பாத்தி இவங்க 3 பேரையும் நேரில் கூப்பிட்டு படத்தை பற்றி ரொம்பவே பாராட்டியிருக்காரு. அப்பா சென்டிமெண்ட் சீன் ரொம்ப சூப்பராக இருக்கு, படத்துடைய ஸ்க்ரீன் பிளே ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னு டைரக்டர் ரொம்பவே பாராட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்பு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு பாராட்டியிருக்காரு. சிகரெட்டை ஸ்டைலாக தூக்கி போட்டு பிடிச்சிங்களே அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு ரொம்பவே பாராட்டியிருக்காரு. ஒரு சூப்பரான படம், கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். ஃபேமிலி ஆடியன்ஸுக்குலாம் கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். அப்பா சென்டிமெண்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. யாராவது இன்னும் படம் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் கண்டிப்பாக பாருங்கள். ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆக்டர் மாதவன், சித்தார்த், நயன்தாரா இவங்க 3 பேரும் லீடாக நடிச்சிருக்க படம் தான் டெஸ்ட். இந்த படம் டைரக்டாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் ஏப்ரல் 4 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் என்னென்ன படங்கள்லாம் தியேட்டர்லையும் ஓடிடிலையும் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற வீடியோவை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். நம்ம தனுஷ் அவர்கள் டைரக்ஷன் பண்ணி ரிலீஸ் ஆன நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் படத்தில் இருந்து கோல்டன் ஸ்பேரோ சாங்குடைய அஃபிஷியல் வீடியோ சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க யூடியூப்பில். இப்போ யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். டைரக்டர் மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் துருவ் விக்ரம் ஹீரோவை நடிச்சிட்டு இருக்க படம் தான் பைசன். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் அனுபமா பரமேஸ்வரன் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தை டைரக்டர் பா ரஞ்சித்துடைய நீலம் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பைசன் படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் வரைக்கும் முடிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரம் இந்த படத்தை நம்ம தியேட்டரில் எதிர்பார்க்கலாம். சங்கராந்தி வசனம் அப்படிங்கிற படத்துடைய ரிவ்யூவை நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டைரக்டர் வெற்றிமாறன் டைரக்ஷனில் நம்ம சூர்யா நடிக்க போகிற படம் தான் வாடிவாசல். இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போவோ ஸ்டார்ட் பண்ண வேண்டியது, இப்போ தான் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. வாடிவாசல் படத்துக்கு ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் பண்ணுறாரு. இப்போ வாடிவாசல் படத்துக்கான மியூசிக் ஒர்க்கில் நம்ம ஜிவி பிரகாஷ் இறங்கிட்டாரு. கூட டைரக்டர் வெற்றிமாறனும் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு நம்ம ஜிவி பிரகாஷ். அஜய் பாலாஜி டைரக்ஷனில் நம்ம சூர்யா நடிச்சிருக்க சூர்யா 44 படத்துடைய ஷூட்டிங் முடிச்சதும் இந்த படத்துடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது தான் இப்போதைய தகவல். ஆக்டர் வைபவ் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் பெருசு. அப்புறம் ஏப்ரல் 14 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துடைய தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸை சத்தி ஃபிலிம் ஃபேக்டரி வாங்கிட்டாங்க. இவங்க தான் பெருசு படத்தை தமிழ்நாட்டில் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி பெருசு படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் நல்லாயிருக்கு. அடல்ட் காமெடியை ட்ரை பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. பெருசு படத்துடைய ட்ரைலரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். படம் மார்ச் 14 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் பரத் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் காளிதாஸ் பார்ட் 2. இன்னைக்கு காளிதாஸ் பார்ட் 2 படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. காளிதாஸ் பார்ட் 1 படம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்கிரீன் பிளே எல்லாம் பக்காவாக பண்ணி படத்தை எடுத்திருந்தாங்க. படமும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. காளிதாஸ் பார்ட் 1 படம். பார்ட் 2 படம் அதே மாதிரி எடுத்திருக்காங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த படத்தில் சூரி ஹீரோவை நடிச்சு வெற்றிமாறன் டைரக்ஷன் பண்ண விடுதலை படத்தில் ஹீரோயினா நடிச்ச ஆக்டர் பவானி ஸ்ரீ இந்த படத்தில் ஒரு ஹீரோயின் கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. காளிதாஸ் பார்ட் 2 படம் சம்மர் வீக்கெண்டுக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் இன்னைக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு. அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.